ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் 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 ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ லார்டுன்னு சொல்லுங்க. நான் உயிரோடு இருப்பது உடைய கிருபை. காலையில எழுந்த உடனே எங்கள் நாசியில சுவாசம் இருப்பது உடைய கிருபை. எங்கள் இருதயம் துடித்து கொண்டிருப்பது உம்முடைய கிருபை. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வாக்கின்படியே நீ எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இரவுல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற பிசாசு, இரவிலே கலைகளை வந்து விதைக்கிற பிசாசு, நம்மை அழிக்க நினைக்கிற, கொல்லவும் அழிக்கவும் வகை தேடுகிற பிசாசிலிருந்து நம்மை பாதுகாக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. உணவு செரிக்கும்படி செய்தாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உறக்கம் கொடுத்தாரே, நன்றி செலுத்துங்க. வீட்டை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரயாணத்தை சுகமாக வாய்க்க பண்ணினாரே, ஸ்தோத்திரம். கல்வி கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். வேலைக்கு ஊழியம் கொடுத்தாரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஊதியம் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல பிஸ்னஸை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்காக ஏதாவது வகையிலே சாட்சியாக நிற்கும்படி கர்த்தர் ஆத்துமாக்களை எங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்திரே. நாங்களும் ஆத்துமாக்களை தேடி தேடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொன்னோமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலிருந்து உம்முடைய வார்த்தையின் செவிகளில் எங்கள் இருதயத்திலே கேட்கும்படி நாங்கள் அதை புரிந்து கொண்டு உமக்கு முதலிடம் கொடுத்து இந்த நாளை துவங்குகிற கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர்கள். அவர் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கூட கொடுக்கிறவர் அவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல செய்தி வரும்படியான கிருபை தரும். அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாய் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இணைந்து தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே என்ற பாடலை நாம் பார்ப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, பாடுங்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எந்தன் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே
மகிழ்ந்து களி கூறட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரவசமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரவசமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. நல்ல கைகளை உயர்த்தி, முடிந்த வரைக்கும் நல்லா உயர்த்தி, கைகளை விரித்து வேதம் சொல்கிறது, கைகளை உயர்த்தி என்று வேதம் சொல்கிறது, கைகளை ஏறெடுத்து என்று வேதம் சொல்கிறது. எஸ் லார்ட், எங்கள் கடன் உமக்கு முன்பாக இருக்கிறது, எங்கள் பலவீனங்கள் உமக்கு அறிந்ததே, எங்கள் சுகவீனங்கள் அறிந்ததே. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதை நீங்க தான் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணீங்க. எங்கள் கேன்சர் செல்கள் எல்லாம் அளந்து வைத்திருக்கிறீங்க, எங்கள் நிமோனியாவை தெரிந்து வைத்திருக்கிறீங்க, எங்கள் நுரையீரல் கன்ஜெக்ஷனை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, முழங்காலிலே இருக்கிற பிரச்சனைகளையும் சிந்தையிலே இருக்கிற குழப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர், வீட்டிலே இருக்கிற பிரிவினைகளை, கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற கருத்து வேறுபாடுகளை அறிந்திருக்கிறீர். பரிசுத்தம் இல்லாத குடும்பங்களை பார்த்து நீரே அவர்களை அறிந்தும் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உம்முடைய வல்ல கரத்திலே குழந்தை இல்லாதவரே, திருமணம் நடக்காதவர்களுக்கு உம்முடைய அற்புதம் நிகழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், கரத்துல வைக்கிறோம். அப்பா, உன்னதர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இயேசு என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிற கர்த்தர், வேலைக்கோ உடைய பிள்ளைகள் உயர்வுக்கோ சத்துருவின் வல்லமைக்கு எதிராக நிற்க முடியாமல், மனிதர்கள் எங்கள் தலை மேலே ஏறி போகிறதை சகித்து கொள்ள முடியாமல், மரண குழிக்கு ஒப்பாய் இருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, ஓ ஜீசஸ், ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர் இப்பொழுதே நடத்துவீராக. நல்ல கையை உயர்த்தி ஜெபம். எஸ், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நல்ல கைகளை, கண்களில, பாதத்திலே வெடிப்பு, எரிச்சல், வயிற்றில, ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற கணையத்தில சுகர், பிபி என்று சொல்லுகிறாங்க, இருதயம் வாழ்வு சுருங்கி இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் எல்லாம் சீராக மாறுவது காய்ச்சி. குழந்தை இல்லாத அநேக தம்பதிகள் உண்டப்பா, கர்த்தர் அவர்களை கண்ணீரெல்லாம் பார்த்து குழந்தை வாக்கியத்தை கொடுப்பீராக. பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ உண்டு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று யோர்தான் நிகழ்ச்சியை நாம பார்த்தோம். இஸ்ரேல் மக்களை எப்படி ஆண்டவர் ஏறக்குறைய 30 லட்சம் மக்களை அந்த யோர்தான் ஒரு குவியலாய் நிற்க பண்ணி வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல. இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல, மெசேஜ் போட்டிருந்தாப்புல, சந்தோஷமா இருந்தது. அந்த இமேஜினேஷன் நான் யோசிக்கிறேன், ஐயா ஒரு 30 lakhs பீப்புள் கடந்து போனோம்னா
எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அது அகலமும் நீளம் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் ஹோலிலாண்ட் போல, ஒருவேளை நம்மளுக்கு விக்கிபீடியால நிறைய கிடைக்கும். அந்த அகலம் நீளம் தெரிஞ்சா நமக்கு அத்தனை பேர் குழந்தைகளோட கேட்டலோட எல்லா போனோம்னா டென்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம்னா வேக வேகமாலாம் போக முடியாது. ஆண்டவர் அப்படி அவர்களை நடத்தவே இல்லை. அவங்க போகும்போது அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்க. நான்லாம் அப்படிதான் பார்த்துருப்பேன், வியப்பா பார்த்துருப்பேன். எப்படா நிக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு மேலிருந்து ஒரு அற்புதம் நாம் கடந்து போகும் மட்டும் அப்படியே நின்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்று மேலிருந்து இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். நேற்று நான் சொன்னேன், யோர்தான் என்றால் டு டிசெண்ட், யோர்தான் என்றால் டு ஃப்ளோ டவுன் என்று சொன்னேன். கீழே பாயும் ஆசீர்வாதமும் சுகமும் ஆரோக்கியமும் என்று பார்த்தேன். அதுல அப்ளிகேஷன் என்னன்னா, நான் நேற்று ஒருவேளை சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்றேன். நேற்றையதுக்கு அப்ளிகேஷன் என்னன்னா, அவர்கள் அந்த யோர்தானை கடந்தது வியப்பு தான். ஆனா அதை விட மிக ஆசீர்வாதமான விஷயம் என்னன்னா, அவங்க இப்போ தங்குமிடம் வந்து விட்டார்கள். அவர்களுக்கான வீடு, அவர்களுக்கான நிலம், அவர்களுக்கான கேட்டல், அவர்களுக்கான பொன் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்கிற ஒரு அழகான ஜியோகிராபிக்கல் பிளேஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இனி அவங்க அகதிகள் அல்ல, இனி அவங்க நோமேட்ஸ் அல்ல, இனி அவங்க இன்னும் நடக்க வேண்டியதல்ல. அவங்க இனி ஒரு இடத்துல உட்கார்ந்து சொந்த இடத்துல வந்து சொந்த காற்றை சுவாசித்து விடுதலையோட, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுல அமைதியாய் வாழ்ந்து சுகித்திருக்கிறத, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்கின்படியே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், தாவீதுக்கு நிச்சயமாக ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னவர் கட்டினார், கொடுத்தார். சரி, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இன்னும் ஜோர்டானை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாம் இன்னைக்கு ஜெபிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால வசனம் மாத்திரம் எடுக்கிறேன். எலியா ஆண்டவர் அழைத்து கொள்கிறார். நான் சொன்னா போதும் ஆண்டவரே, எனக்கு போதும். அப்ப சொன்னார், சரிப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு, ஆனாலும் நீ ஏதோ பயப்படுற, எசபேலுக்காக பயப்படுற. ஸோ இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவில், எசபேல் இருக்கின்ற ஏரியாவில் நான் வைக்காம நான் உனக்கு ஒரு நல்ல இடத்தை காண்பிக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். சுழல் காற்றிலே போனார் என்பது தான் உங்களுக்கு தெரியும். அவர் எங்கே போனார் என்பதை குறித்து நான் வேத ஆராய்ச்சியோடு கூட உங்களுக்கு நான் நிரூபித்து காண்பிக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்போ அவர் சொல்றார், சரி ஒன்று செய், நீ 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். அவன் சொன்னா, போதும் ஆண்டவரை, என்னை விட்டு விடுங்க, நான் இடத்துல வந்து விடுகிறேன் சொன்னவன, இல்ல உனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? நீ 2 ராஜாக்களை, அப்போ 2 இன்ஸ்டிடியூஷன். நீங்க கவனிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் என்பது என்ன தெரியுமா? 2 நாடு. எவ்வளவு பெரிய பதவி பாரு. எலியாவுக்கு பாருங்க, எலியாவுக்கு எவ்வளவு பெரிய பதவி பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு பெரிய பதவி பாருங்க. 2 ராஜாக்கள். அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர் காலங்கள் எல்லாம் 2 ராஜாக்களை ஒரு 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 மனுஷன் ஏற்படுத்துவான்னா, கிங் மேக்கரா இருப்பான்னா, அவன் எவ்வளவு கத்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். சரி, இந்த எலிசா யார்? யோர்தானுக்கும் இவருக்கும் இல்லை என்ன தொடர்பு? இந்த எலிசா என்பவர் யார் என்று சொன்னால், நீங்க 1 ராஜாக்கள்
19 அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டா அதுல சில விளக்கங்களை நாம பார்க்கலாம். 16 வசனம், 1 Kings chapter 19 verse 16. நான் சொன்னது அதுக்கு முந்தி இருக்கிற வசனத்துல இருக்கு, நீங்க வாசித்துங்க. அவனை பார்த்து கர்த்தர், நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்து திரும்பி அசுகலை சீரியான் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிமிசின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா, எந்த ஊரு? ஆபேல் மெகோலா. இதெல்லாம் நம்முடைய காதுகளில் விழுந்து அது நல்லா உள்ள இறங்கட்டும். ஆபேல் ஆபேல் ஆதாம் பிள்ளை. ஆபேல் மெகோலா, ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிஷா. எலிசா அப்படின்னு தமிழ்ல இருக்கு, எலிஷா என்று டிரான்ஸ்லேஷன் இருக்கு. உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவனை அபிஷேகம். யார் அந்த எலிசா? திரும்ப உங்களுக்கு சொல்றேன். அப்போது அவன் அப்படியே அவன் அவிடம் விட்டு 19th verse, அப்படியே விட்டு புறப்பட்டு அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத. இது இங்க குறிச்சு வச்சுக்கணும். 12 ஏர் பூட்டி உழுத. ஒரு ஏர் 2 மாடு இல்ல, 24 மாடு. யோசித்து பாருங்க எவ்வளவு நிலம் இருந்திருக்கும். ஒரு பண்ணையார் அவர், கிரேட் லேண்ட்லார்ட். ஓட்டிக்கொண்டிருந்த எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அப்பா அம்மா இருந்தாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் அடுத்த வருங்காலங்களில நாம ஊழியத்திற்குன்னு தெரிந்து கொண்டவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுமா பார்க்க கூடாதா என்ற ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும். அதற்கெல்லாம் விடையை நான் உங்களுக்கு ஆவியானவர் வழியாக நாம சொல்லி கற்றுக்கொள்ள போகிறோம். பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். சரிங்களா? அங்க ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு கெஸ் வச்சிருக்கிறேன், நீங்க யோசனை பண்ணணும். எலிசா சொல்றாரு, நீ போயிட்டு வாப்பா, முத்தம் செய்துட்டு வா, போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து, கவனிங்க, ஏர் மாடு, ஏர் மாடுகளை பிடித்து, இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த ஏர் மாடிலே பூட்டப்பட்டிருந்த என்னது, ஏரின் மர முட்டுகளை அதை பிளந்து அதை ஃபயர்வுட்டாக மாற்றி, என்ன சிம்பாலிக்கா சொல்லுதுன்னா, நான் ஏறு மாடுகளை ஓட்டி என்னுடைய விவசாயத்தை செய்து, அப்போ விவசாயம் என்பது அவனுடைய கரியர், வேலை, அவன் தொழில், அவனுடைய ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை என்ன பண்றான், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ஆதாரமா இருக்கிறதே என்னது, ஏர் மாடும். அதற்கு ஆதாரமா இருக்கிறதே அந்த ஏர் மாடின் கருவி, அந்த ஏர் உழவு செய்வாங்கல்ல, அது பேர் என்ன, ஏறு. அந்த மர துண்டுகள், அதை உடைச்சிட்டு அதை பொழந்துட்டு அதுல ஃபயர்வுட் உண்டாக்கி, இது என்ன காண்பிக்குதுன்னா, நான் பார்ட் டைம் அல்ல, நான் ஏதோ ஒரு நேரத்துல உமக்கு ஊழியம் செய்ய வரல, அல்லது நான் போய் எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு இயேசு ஆண்டவர் சொல்வார், ஒரு வாலிபன் வருவான் ஆண்டவரிடத்துல சொல்லுவான், நான் உங்களை பின்பற்ற விரும்புறேன். சரி வாப்பா. இல்லை நான் அப்போ முதல்ல எங்க அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு அப்படி வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அம்மா அங்க செத்து கெடுக்கிறாங்கல்ல, அப்பா அங்க செத்து கெடுக்கிறாங்கல்ல. என்னன்னா, அவங்க சாகுற வரைக்கும் நான் அவங்களோடு இருந்துட்டு அவங்க இறந்த பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றான்.
அண்ணன் சொல்றாரு, இல்ல செத்தவர்களை செத்தவங்க அடக்கம் பண்ணுவாங்க. இல்ல அந்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இதுல கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க அடக்கம் பண்ணட்டும்பா, நீ வந்துரு. ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசம். இன்னைக்கு கூட கர்த்தர் யாரோடு கூட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு குழப்ப நிலையில நான் ஊழியத்துக்கு வரலாமா, வரக்கூடாதா, என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய வேலைகள். இப்போ நான் எதோட ஒப்பிடுவேன்னா, ஏர் மாடையும் இந்த ஏர் மர மொட்டுகளை எதோட ஒப்பிடுவேன்னா, இப்போ நமக்கு ஆதாரமா இருக்கிறதுனா மணி. ஓகே, அதை சொல்ல வேணாம். ஒருவேளை ஒரு கம்ப்யூட்டர், உன்னுடைய டெக்னாலஜி, ஒரு லேப்டாப், அதுதான் உன்னுடைய ஆதார சோர்ஸாக இருக்கலாம். உன்னுடைய டெக்னிக்கல் விஷயங்கள் இதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டிட்டு அதுதான் அது இனிமேல் பயன்படவே கூடாது. நான் திரும்ப கூட வர என்ன எனக்கு கூடாது. திரும்ப வந்தா கூட எனக்கு அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இறைச்சி சமைச்சு சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலிசாவுக்கு பின்பற்றான். இது பேசிக்கா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ மேலிருந்து ஆசீர்வாதம். கரியர் போச்சு. He lost his career. He lost his job. இனி கூட நம்முடைய சரீரம் செத்து போய், ஐயோ இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை என்ற நிலையில நீங்க இருக்கலாம். அப்பா அம்மா விட்டு வரணும் அப்படின்னு தனியா இருந்து படித்து கொண்டு இருக்கலாம், வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த தனிமை உணர்வு உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இருக்கார், பயப்படாதீங்க. இப்ப என்ன செய்யறான்னா, எலியா ஒரு 3 இடத்துக்கு அழைத்து போறாரு. இந்த 3வது இடம் தான் நான் இப்போ வாசிக்க போறேன், நல்லா கவனிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பொழுது, கவனிக்கவும், 6ஆம் வசனம். இவன் எந்த ஊருன்னா வெஸ்ட் ஜோர்டான். நல்லா கவனிங்க. அதனாலதான் இந்த ஜோர்டான் நம்ம எடுக்கிறோம். மேற்கு யோர்தான் சேர்ந்தவன், சாப்பாத்தின் குமாரன். பின்பு 6ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படி இருவரும் போனார். தொடர்ந்து தீர்க்கதரிசி புத்திரர்கள் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில் நின்றார்கள். எங்க நின்னாங்க? யோர்தான் கரையில் நின்றார்கள். நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். எங்க நின்னாங்க? இஸ்ரேல் மக்கள் எங்க நின்னாங்க? யோர்தான் கரையில் நின்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? வழி வேணும். அவங்களுக்கு என்ன வேணும்? தங்க வீடு. ஏன்னா அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டாங்க. 40 வருஷம் வனாந்திரம், 400 வருஷம் அடிமைத்தனம். இனிமேலாவது இந்த ரிட்டையர்மெண்ட் பீப்புள் யோசிப்பாங்கல்ல, சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம்பா, இனியாவது நம்ம கொஞ்சம் ஹீஸ் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், கொஞ்சம் வேலை பலுலாம் போய் லைட்டாக லைஃப் வாழலாம், கடன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், பிடுங்கள் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு இல்லை? எப்படியாவது ஒன்றுக்கு பின் ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும் போல. நல்லா ரிட்டையர் ஆகுவாங்க, 58 வருஷம் கழித்து பேர பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த பேர பிள்ளைகளுக்கு திருமணம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்படி ரொட்டீனா ஒரு இலைப்பாறுதல் இல்லை, ஒரு ஒரு ஆண்டவரை தேடுகிற எண்ணமோ இடமோ நமக்கு இல்லை. சரி, ஓகே. அப்பொழுது எலிசா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீர் அடித்தான். அது 2 பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவரை அக்கறை போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னவென்று என்று கேட்டான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவி இன் வரம், சொல்லுங்க, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். வேலை இல்லாதவன் கேட்கிற கேள்வி பாருங்க. என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லியிருப்போம் நம்மளா இருந்தா? அவர் கேட்கிறாரு, எப்பா நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னன்னா உனக்கு என்ன செய்யணும்,
என்ன செய்யணும்? நம்ம கேட்டிருப்போம், ஒரு 10 கோடியாவது கொடுங்க ஆண்டவரே, ஈசிஆர்லேயோ ஓஎம்ஆர்லேயோ ஒரு பெரிய வீடு கொடுங்க, ஒரு சிட்டியில் ஒரு பெரிய இடம் கொடுங்க, ஒரு 10-15 ஏக்கர் நிலம் கொடுங்க, ஒரு பெரிய BMW காரோ அல்லது ஒரு பென்ஸ் காரோ கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஊழியம் அப்படி நடக்கணும். நான்லாம் யார்கிட்ட கேட்கக்கூடாது, பக்காவாக ஜென்ரலாக போகணும், ஜென்ரலாக வரணும், அவ்வளோதான். எனக்கு நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுங்க, நல்ல வீடு, நல்ல காரு, மாதந்தோறும் நல்ல வருமானம், இப்படிதான் வேணும், அப்படிதான் ஊழியம் செய்ய போறேன். வித்தியாசமா கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? உம்மிடத்தில் இருக்கிற வரம் இரட்டிப்பா எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இதுதான் ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த வேண்டுதல்ங்க. ரொம்ப 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 இன்டெலிஜென்ட். இயேசுவிடத்துல ஒருத்தன் கேட்குறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். ஸ்ட்ரைட் ஆன்சர், ஸ்ட்ரைட் ஆன்சர். இப்போ கவனிங்க, அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். நம்ம இன்னைக்கு என்ன கேட்க போறோம்? அவசியம், பணம் அவசியம். ஆண்டவரே இது இருந்தா போதும். அதனாலதான் ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுத்தார், அன்புள்ள அப்பத்தை என்று எனக்கு தாரும். அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல, எதிர்காலத்திற்கும் அவசியம். ஆண்டவர் அதற்கும் நீங்க சேர்த்து வைங்க என்றுதான் நமக்கு விவிலியம் சரியாக சொல்லுது. உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு ஆண்டவர். இங்க என்ன சொல்றாரு? அரிதான காரியத்தை கேட்டார். நாம் என்ன அரிதான காரியம்? ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை எனக்கு தார், நல்ல பார்வை எனக்கு கொடுங்க, உமக்காக ஓடும்படி, வாழும்படி, உமக்காக ஜீவிக்கும்படி, நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உமக்காக வாழும்படி எனக்கு போதுமான திடகாத்திரமான மனதையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுங்க. ரொம்ப கிறிஸ்பா கிளியரா, அண்ணால் முன்னாடி கேட்டதுக்கும் பின்னாடி கேட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போதெல்லாம் அண்ணலுக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லையே, ஏன் திடீரென்று ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார், ஜெபத்துல ஒரு மாற்றம், அரிதான ஒரு காரியத்தை கேட்கும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். எப்படி அரிதா கேட்டார்னா, முன்னால கேட்டப்போ எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, என்ன எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, ஏன்னா ரொம்ப அநியாயப்படுத்துறாங்க, ஏன்னா ஈனப்படுத்துறாங்க, எனக்கு ஒரு வாரிசு கொடுங்க, எனக்கு ஒரு வாரிசு கொடுங்க, எனக்கு ஒரு வாரிசு கொடுங்க. இன்னைக்கு நிறைய தம்பதி அப்படிதான் கேட்கறாங்க. அப்படி கேட்காதீங்க. எனக்கு வேணாம் ஆண்டவரே, உமக்கு கொடுங்க. நான் என் வயிற்றிலிருந்து பெற்றெடுக்கிற குழந்தையை நான் உமக்கு கொடுப்பேன். எப்பொழுது அந்த வார்த்தை வந்ததோ அரிதாய் ஆண்டவருக்கு தென்பட்டது. உடனே ஆண்டவர் கர்ப்பத்தை திறந்தார். வேதத்தை நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரிதான காரியத்தை கேட்டவர்கள் தான் அவர்கள் அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள், அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். அரிதா கேட்கணும். அப்படி கேட்கும்போது, என்னை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டா கிடைக்காது. அப்படியே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எஜமானை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எஜமானின் கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கமா இருப்பது போல நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நம்ம காத்திருக்கலாம், நிச்சயம் கொடுப்பார். சுகம், ஆரோக்கியம், குழந்தை, திருமண வாழ்க்கை எதிர்பார்க்கணும், கொடுப்பார் என்று எதிர்பார்க்கணும். எப்போ வரும்? வரும், வரும், நிச்சயம் வரும். அவர் பேசிக்கொண்டிருக்க, நடந்து போய்கொண்டிருக்கையிலே அப்பொழுது அக்னியும் ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நடுவே வந்து இருவரையும் புரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்தில் எடுக்க கொள்ளப்பட்டார். அது எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே என்று புலம்பினான். இப்போ அவன் புலம்ப ஆரம்பிச்சான். ஐயோ ஆண்டவரே, போயிட்டீங்களே, போயிட்டீங்களே. இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பேசணும், கடைசியில் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? நான் புலம்புறேன், எஸ், நிறைய நேரம் புலம்புறேன். சில நேரங்கள் நம்ம தனிமையை விடப்பட்டா நமக்கு துணையே என்ன தெரியுமா? புலம்பல் தான்.
சில பேர் பார்த்துருப்பீங்க, தனியா பேசிட்டே இருப்பாங்க. புலம்பல், எனக்கு அது சரியில்லை, எனக்கு மனைவி சரியா வாய்க்கல, எனக்கு கணவன் சரியா வாய்க்கல, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, எங்கள் குடும்பம் சரியில்லை, எங்களுக்கு கடன் இருக்கு, எங்களுக்கு வேலை இல்லை. புலம்பல் 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 புலம்பல். நம்ம அரிதாய் கேட்பதற்கு முன்பு புலம்பலும், அரிதாய் கேட்ட பிறகும் புலம்பல் தான். புலம்பல் புலம்பல் புலம்பல். இன்னைக்கு எதை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? வேதாங்கமத்தில் யாரெல்லாம் புலம்பினார்கள் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க. நானும் சர்ச் பண்றேன். யாரெல்லாம் புலம்பினார்கள், எதற்காக புலம்பினார்கள்? பிள்ளைய பறி கொடுத்து புலம்புனாங்களா? எப்படி புலம்புனாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு வார்த்தை இது, தமிழ் வார்த்தை, புலம்புதல், புலம்பல். அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது, யார் வாயிலிருந்து வருகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருகிறது, அந்த புலம்பலுக்கு பிறகு கர்த்தர் எப்படி ஆனந்த களிப்பை, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய், அந்த வசனம் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிங்க. நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். அப்பொழுது அப்புறம் காணப்படாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்து, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்தான். எங்கிருந்து வந்தது? மேலிருந்து கீழே வந்தது. யோர்தான். அதான் சொன்னேன், நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுங்களா? மேலிருந்து தான் வரும். சால்வை என்பது அபிஷேகத்தின் அடையாளம், சால்வை என்பது சுகத்தின் அடையாளம், சால்வை என்பது ஆண்டுடைய மகிமைக்கு அடையாளம், சால்வை என்பது ஆண்டுடைய அற்புதத்திற்கு அடையாளம், சால்வை என்பது ஆண்டுடைய அரிய செயலுக்கு அடையாளம். சால்வை என்பது அது ஒரு ஒரு ஐடென்டிட்டி. சால்வை என்பது நமக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டியை கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த காலத்து மக்கள் எல்லாம், அவங்களுக்கு தெரியும், கணவன் இழந்தவப்படாங்க, அவங்களுக்கு அது விட்டுருங்க, அந்த கான்செப்ட் வேணாம். ஆனா இப்போ நல்ல ட்ரெஸ், நல்ல பட்டு புடவை கட்டி வாழ்க்கை ரொம்ப சுகமா, அல்லது நல்ல கோட் சூட் போட்டு நல்ல வீடுல கட்டி நல்ல வாழ்க்கை வாழ்வது புதிய புதிய ஐடென்டிட்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நமக்கு ஷர்ட் பேண்ட் கூட நல்லா புதுசா எடுத்து பிராண்டடா வாங்கி போட கூட நம்மளால முடியாமல் இருந்த காலம் உண்டு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மேலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அது இரட்டிப்பான வரம். இரட்டிப்புனாவே நீங்க நம்ம யோபு டச் பண்ணாம போக முடியாது. அவன் முன் இருந்ததை காட்டிலும் அவன் பின்னிலுமே கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அவன் இழந்த பிள்ளைகளை அப்படியே திரும்ப கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தலைமுறை தலைமுறை காணும்படி செய்தார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படி செய்தார். அவன் எவ்வளவு நாட்கள் அவன் துக்கத்தை அனுபவித்தான் என்று நமக்கு தெரியாது. எந்த வருஷத்துல தொடங்கி எந்த வருஷத்துல அவனுடைய துக்கம் முடிந்தது என்று தெரியாது. ஆனாலும் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இங்க அவனுக்கு அப்படிதான் கொடுக்கிறார். ஏனென்றால் எலியா விட எலிசா அற்புதங்கள் இரட்டிப்பாக செய்தான். ஒரு சொல்றாங்க 32 அற்புதங்களை செய்தார். அப்ப எலியா எத்தனை அற்புதங்களை செய்திருப்பார் என்று யோசித்துப்பார். அது மாத்திரமல்ல, எலிசாவுடைய பெயர்கள் 53 முறை திருமதி கவர் டு கவர். என்ன செய்யறான்? விழுந்ததை எடுத்துக்கொண்டு எலியாவின் மேலிருந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடித்தான். தண்ணீர் அடித்தவுடனே இரு பக்கமாய் பிரிந்ததினாலே எலிசா அக்கறை பட்டான். யோர்தான் பிரிந்தது. அல்லேலூயா. யோர்தான் பிரிந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் என் கரியரே போச்சு, ஐ லாஸ்ட் மை கரியர், எத்தனை பேர் என் வாழ்க்கையே போச்சு புலம்புறீங்க, என் பிள்ளைகளின் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போச்சுன்னு புலம்புறீங்க,
என் தாய் தகப்பனை நாங்கள் விட்டு வர முடியலையே, அவங்க வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமா இருக்கிறது புலம்புகிறவர்கள் எத்தனை பேர். இந்த கான்டெக்ஸ்டை வச்சுதான் கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் பேசுவார். மேலிருந்து ஒரு அற்புதம் இறங்கி வருகிறத, ஏர்மோன் மலையிலிருந்து வருகிற பனியை போல நம்மை வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் இந்த வேளையிலே ஒரு பெரிய அதிசயத்தை நடத்த போகிறார். ஏனென்றால் யோர்தான் இரண்டாக பிளந்து இப்போ அவன் போறான். ஒரு வித்தியாசம் என்னன்னா, எலியாவுக்கு வீடே இல்லாம இருந்தது, எலிசாவுக்கு தங்குகிற வீடு இருந்தது. எலியாவை காட்டிலும் 2 மடங்கு அற்புதங்களை செய்தார். அந்த அந்த அது அந்த அந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம கர்த்தருக்கு சித்தமான ஏற்கனவே தியானித்தோம். அதுல இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை நாம் பார்க்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல் மேன், தைரியசாலி, தைரியம். எலியா ஒரு கோழை என்று சொன்னார், எலிசா ஒரு வீரன் என்றே சொல்ல வேண்டும். எலியா ஒரு பெரிய எலியா எப்படி அவருடைய தோற்றம் அப்படியே ஒரு தோல் உடை அப்படிலாம் இருக்கும், அவருடைய தோற்றம் ரோமங்கள் நிறைந்தது. ஆனா எலிசாவுக்கு தலையில முடியே இருக்காது. ஆனாலும் கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள இரட்டிப்பாக இருந்தது. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, மேலிருந்து எல்லாம் கைகளை உயர்த்தி பாருங்க. மேலிருந்து அந்த ஆசீர்வாதம் எங்க தலை மேல இறங்கி வரட்டும். மேலிருந்து நம்முடைய சால்வை எங்க மேல விழட்டும் அப்பா. எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு நாங்கள் அடிக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா யோர்தானுகள், ஏரியோ, செங்கடல், சிவந்த சமுத்திரம் பிளந்து எங்களுக்காக வழிவிட்டு, எங்களுக்கான ஒரு கரியர், எங்களுக்கான ஒரு திருமணம், எங்களுக்கான ஒரு வேலை, எங்களுக்கான ஒரு வீடு, எங்களுக்கான எல்லா நீதி துறையிலே நீதி, இவை எல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீரார். எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி யோர்தானை கடந்த பொழுது வரட்டும். பலவீனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். எல்லா சுகவீனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். விசேஷமாய் தகப்பனே, இந்த வேளையில எவ்வளவு பேரு கண்ணீரோடு கூட குழந்தை இல்லை என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்காக செபிக்கிறேன். எத்தனை பேர் என் பிள்ளைகள் மனமாற வேண்டும் செபிக்கிறாங்க, அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், திருமணம் நடக்கணும்னு கேட்கிறாங்க, அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். டாக்டர் சீட் கிடைக்கணும் செபிக்கிறேன். ஆண்டவரே, பண தேவை சந்திக்கப்படணும் செபிக்கிறேன். ஐயா, நான் எத்தனை நாள் இந்த வீடு வாசல இல்லாம இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்கிறவங்களுக்கு நான் கட்டிட்டேன், நான் பாதியிலே நிற்கிறது, கட்ட முடியல, கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. மேலே இருந்து ஓ சால்வை ஆமென், மேலிருந்து விழட்டும். அது அதிசயமாய் இரட்டிப்பாய், யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம் வெறும் கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபு, சொல்றேன் இப்போ சொல்றேன் பாருங்க, தலை சாய்க்க கூட இடமில்லாம கல்லை வைத்து தலையணையாய் வைத்து படுத்திருந்த யாக்கோபு, இன்றைக்கு யாக்கோபை போல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2 பரிவாரங்கள் கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஆண்டவரே, காலை ஜெபத்தை ஆசீர்வதி, இன்னும் அநேகர் பார்க்கும்படி கிருபைத்தார். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துகிற ஆத்துமாக்களையும் ஊழியர்களையும் எனக்கு தாரும். இந்த ஊழியத்தை எலியாவை தொடர்ந்து எலிசா கொண்டு போனது போல எலிசாவை தொடர்ந்து இன்னும் அநேக எலிசாக்களும் அநேக தீர்க்கதரிசிகளும் உருவாக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எப்படியாவது தினந்தோறும் 1, 2, 5 பேருக்காவது 10 பேருக்காவது இதை ஷேர் பண்ண, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய்வோம். மேலிருந்து அற்புதம் நடக்கட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், எங்களுக்கு உதவி வரட்டும். பொருளாதார உதவி பரலோகத்திலிருந்து வரட்டும். நாங்கள் யாரிடத்திலும் கேட்காதபடிக்கு கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற கிருபையை எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.